முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள். இந்த 6 முகத்தை கொண்ட முருகன் எல்லா விதமான கலைகளுக்கும் அதிபதி. அது மட்டுமல்லாத அவனையே ஞானகாரகன் என்று நாம் சொல்வதுண்டு. நாம் ஜோதிடத்தை அறிவு என்று சொல்வது கிடையாது, ஞானம் என்று சொல்கிறோம். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தையை நீங்க படித்தாலும் ஒன்று, நான் படித்தாலும் ஒன்று. இதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, சென்னைன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு, முதல் முறையாகன்னு ஒன்று போட்டிருக்கு. இதை நீங்களும் படித்தாலும் அதே வார்த்தை தான் சொல்லுவேன், நான் படித்தாலும் அதே வார்த்தை தான் சொல்லுவேன். ஆனால் 12 கட்டம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கட்டத்தில் சனி பகவான் இருக்கும். ஆனால் நீங்களும் அதே சனி சொல்லுவேன், நானும் அதே சொல்லுவேன். ஆனால் பலன்கள் மட்டும் வித்தியாசமாக ஒருவருடைய எண்ணத்தில் புகும், ஒருவருடைய எண்ணத்தில் வரும். அது யார் கொடுத்த அனுகிரகம் என்னமோ தெரில. எல்லாரும் சொல்கிறாங்க சனி குரு சேர்ந்தா இப்படி ஆகிறது, புதன் சனி சேர்ந்தா இப்படி ஆகுது. எனக்கு ஜோதிட அனுபவங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே பலன்கள் உள்ள போகிறது. அதே மாதிரி தான் அத்தனை பேருக்கும். அந்த கடாட்சத்தை கொடுத்த அருளிய யார் அப்படி என்று கேட்டால் அதற்கு பேர் ஞானம் என்று சொல்வார்கள். அந்த ஞானத்தை அருளுவல் யார் அப்படின்னா அது முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.